உங்களுக்காண்டி சண்டெல்லாம் போட்டு பஞ்சாயத்தாயி ஊர் கூட்டத்துல சீமானா உனக்கு சோறு போட போறான்னு அடிக்கலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்காக ஈடுபாடா அவங்ககிட்ட நான் பேசுவேன். உங்களை பத்தி நாங்க அதிகமா பேசுவோம். நான் உங்களை பத்தி பேசாம ஒரு நாள் இருந்தே கிடையாது. தூங்கும் போதும் கனவில் நீதான், சிம்மண்ணை படிச்ச மணியில எப்போதும் என் கனவுல நீங்க தான். நாயுடு சமூகம் ஒரு பெரிய வணிக வளாகம்னு முழுக்க அவர் உழைதானா. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல தமிழ் குடிகள் பிறந்த நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பொருளாதாரமோ இடமோ இவங்களுக்கு எப்படி போகுது? இந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அரசியல் பேசுறத விடு அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பாவை பார்த்து சேகுவாரா சொல்றான், நீ இந்த மாதிரி உன் நண்பர்களோட நீங்க உட்கார்ந்து அரசியல் பேசியிருந்தீங்கன்னா நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். அண்ணா வணக்கம். ஐ லவ் யூண்ணா. அண்ணா, அம்பாசமுத்திரத்தில் ரொம்ப நெருக்கமான பல கோயில்கள் இருக்குது. பாபநாசம், கிருஷ்ணன் கோயில். இந்த கோயில்களோட நிர்வாக தலைவர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாயுடு சமூகம், இந்த தெலுங்கு சமுதாயத்தை கொண்டவங்க. நாங்கள் அதிகமாக அம்பாசமுத்திரத்தில் இருக்க மக்கள் கும்பிடுறவங்க கோயிலில் நிர்வாக தலைவர் அவங்க தான் இருக்கிறாங்க, தமிழர்கள் இல்லை. ஐயாவளி சமூகத்தில் இந்த சப்பரம் தூக்குவாங்க வைகுண்டர். நீங்கள் கூட பல மேடைகளில் ஐயா வைகுண்டர் பற்றி பேசுறீங்க. நான் துண்டு துண்டு காணலையா நம்ம மக்கள்கிட்ட பரப்பியிருக்கேன். பிஜேபி கூட ரொம்ப நாட்டமா இருக்காங்க. இல்ல, பிஜேபி கூட எங்க அண்ணன் தான் அதிகமா பேசாரு. எங்க அண்ணன் கூட நில்லுங்க அப்படின்ட்டு உங்களுக்காண்டி சண்டெல்லாம் போட்டு பஞ்சாயத்தாயி ஊர் கூட்டத்துல சீமானா உனக்கு சோறு போட போறான்னு அடிக்கலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்காக ஈடுபாடா அவங்ககிட்ட நான் பேசுவேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஐயாவளி சப்பரம் தூக்குதவங்க வாகுலன்னு ஒரு ஊர்ல சொர்க்கவாசல்னு ஒரு கோயில் இருக்குது. சப்பரத்தை கொண்டுட்டு உள்ள போகும்போது அங்க நரசிம்மன் ஒரு ஐயர் சப்பரம் உள்ள அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்தேதான். அந்த நரசிம்மன்ங்கிற ஐயர் அந்த கோயிலோட தலைமை பொறுப்புல இருக்கனால ஒரு போர்டு வைக்கிறாரு, ஐயாவளிக்காரங்க சப்பரம் தூக்கிட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது. நாங்க இன்னைக்கு நேரத்தை தூக்கிட்டு போலன்னு பல ஆண்டு காலமா தூக்கிட்டு போனோம். அவர் வந்தோடனே கோயிலுக்குள்ள வரக்கூடாது, ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி சப்பரம் தூக்கிட்டு வரவங்க வரக்கூடாதுங்கிறாரு. கிருஷ்ணன் கோயில நிர்வாக தலைமையில இருக்கிறவங்க மாசி 19 ஐயா பிறந்த நாளுக்கு சப்பரம் ஊர்வலமா போவோம், அங்கேயும் சப்பரம் வரக்கூடாதுன்ட்டு சட்டம் போட்டாரு. அப்போ அது அரசியல் ஆயிட்டு அவ்வளவு பெரிய மக்கள் கும்பிடுத சாமிய உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன நரசிம்மன் ஐயர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் தடுத்தாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, என்ன சுத்தி எங்க வீட்டுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் 2-3 மாடி வீடு கட்டுதாரு, பெரிய இடம் வாங்கி. அப்ப யார் அவர்னு பார்க்கும்போது அவர் தமிழ் குடி இல்ல. நான் பேனர் அடிக்க போவேன் திருமண நிகழ்வுக்கு, ஒரு அண்ணன் அந்த அண்ணன் அதை முடிச்சுக்கிட்டு இது கடைசியா அந்த அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே இது இப்படி உங்களை பத்தி நாங்க அதிகமா பேசுவோம். நான் உங்களை பத்தி பேசாம ஒரு நாள் இருந்தே கிடையாது. தூங்கும் போதும் கனவில் நீதான், சிம்மண்ணை படிச்ச மணியில எப்போதும் என் கனவுல நீங்க தான். அந்த நட்டு பேசிக்கிட்டே இருப்ப மணிக்கிடமா சீமானே. அப்ப அவர் சொல்லுதாரு, பேனர் அடிக்குதானே தம்பி, நீ இருந்து பேசிக்கிட்டு இருக்க இடம் யார் இடம் அப்படிங்க கேட்காரு. நாயுடு சமூகம் ஒரு பெரிய வணிக வளாகம்னு முழுக்க அவர் உழைதானா. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டுல தமிழ் குடிகள் பிறந்த நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பொருளாதாரமோ இடமோ இவங்களுக்கு எப்படி போகுது? நீங்க கூட சொல்லியிருக்கீங்க ஈழத்த மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இருக்குட்டு. எனக்கு என்னன்னா, எனக்கு புரியுத மாதிரி என்னுடைய பெரியவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க நம்ம கூட இருந்துட்டு நம்ம மொழி பேசிக்கிட்டு நம்ம மண்ணில் இவ்வளவு இடம் நம்மளோட அதிகமா வாங்க காரணம் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். தம்பி கேட்கிறாரு, எனக்கு புரிஞ்ச மாதிரி ஏன் நம்ம பெரியவர்களுக்கு புரியலன்ட்டு. கியூபா விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா, அவன் பிறந்தது அர்ஜென்டினா. அவங்க அப்பையும் ஒரு செல்வன் தான், இவன் மருத்துவர். இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நண்பர்களை கூப்பிட்டு அரசியல் பேசிக்கிட்டே இருக்காப்ல. அரசியல் பேசிட்டு இருக்க நண்பர்கள் போன பிறகு அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு, படிக்கிற வேலையை பாரு, இந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அரசியல் பேசுறத விடு அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பாவை பார்த்து சேகுவாரா சொல்றான், நீ இந்த மாதிரி உன் நண்பர்களோட நீங்க உட்கார்ந்து அரசியல் பேசியிருந்தீங்கன்னா நான் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். இப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் இதை பேசியிருந்தாங்கன்னா நீ இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, ஏன் நம்ம கோயிலுக்கு இல்லாம உள்ள போக கூடாது, நம்ம இடம் இப்படி அவன்கிட்ட போச்சு, அந்த நிலைமை உருவாகாம இருந்திருக்கும். அவன் வைகுந்தருக்கு வழிபடுற தெய்வம், எனக்கு வழி வழியே வந்த நான் பேரன், அதனால நீ அதெல்லாம் சாதாரணமா சரி பண்ணலாம், கொஞ்ச நாள் இரு, ஒரு நாள் நான் அந்த தேரை இழுத்துக்கிட்டு வரேன், சப்பரத்தை தூக்கிட்டு வரேன். அவன் ஒருத்தவனாவது நல்ல துணி உள்ளவன் உள்ள வராத இங்கே நில்லுன்னு சொல்றான், பார்ப்போம். புரியுதா? கொஞ்ச நாள் பொறுத்துரு.